அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான பணிவான வந்தனங்கள். இன்று நாம் திருவருள் பெருங்கருணை துணையினால் நமது வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உற்ற தினத்தை ஒட்டி பெருமானுடைய வருகையின் நோக்கம் என்ன என்ற ஒரு சிந்தனையை நாம் இங்கு திருவருள் துணையினால் பெருமானார் செப்பிய வண்ணம் அவருக்கு நம்மிடையே அவர் அந்த உண்மையை அறிவித்த வண்ணம் திருவருட்பாவில் அடங்கியிருக்கின்ற சத்திய அனுபவங்களே நமக்கு சர்வ சாட்சி. ஆகவே அதன் அடிப்படையில் நாம் பெருமானார் வருவிக்க உற்றதின் நோக்கத்தை சற்று ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன நன்மை என்பதை நாம் இந்த உரை நிகழ்த்தி முடிக்கும்போது நாம் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் ஏதுவாக அமையும். பெருமானார் வருவிக்க உற்றதின் நோக்கத்தை அறிந்த சன்மார்க்க அன்பர்கள் நிறைய அருளாளர்கள் இருக்கின்றார்கள். மேலும் பெருமானாரின் வருகை என்ன என்று அறியாமல் சாதாரண நிலையில் இருக்கின்ற ஜீவர்களும் இருக்கின்றார்கள். பெருமானார் என்றால் யாரென்றே தெரியாத அபக்குவ நிலையில் இருக்கின்ற ஜீவர்களும் இந்த உலகத்தில், ஏன் நம் தமிழகத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணையாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருப்பிரகாச வள்ளல் பெருமானாரின் தெய்வ திருவருள் பெருங்கருணை எல்லோருக்கும் தன் உண்மையை வெளிப்படுத்தி, இயற்கையின் இரகசியத்தை வெளிப்படுத்தி, நாம் அனைவரும் ஏன் இத்தேகத்தை எடுத்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையும் வெளிப்படுத்தி அருளி கொண்டிருக்கின்றார். அவருடைய தெய்வ திருவடிகளை பணிந்து பெருமானாரின் பெருங்கருணை வருகையை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு நம் உரையை நிகழ்த்துவோம். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக, ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக, இம்பட்டம்மை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலைமதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே, ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பெருமான் பெருங்கருணை வருகினால் நமக்கு அவர் திருவருள் பெருங்கருணையினால் வருவிக்க உற்றதின் நோக்கத்தை பெருமானாரை பெருங்கருணையோடு நம்மிடத்தில் இருந்து வெளிப்படுத்தி அருள்வார். குருநாதன் திருவடி சரணம். வள்ளல் பெருமானாரின் வருகையின் நோக்கம் என்ன? வள்ளல் பெருமானாருடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதற்கு சான்றாக உற்றது உரைத்தல் என்ற பாடல்களில் ஒரு பாடலாக வள்ளல் பெருமானார் தன்னுடைய வருகை நோக்கத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பதிகம், அந்த பாடல்
அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் மத்துப்படி. அதேபோல் சன்மார்க்க அன்பர்கள் கூற கேட்டு அதை பதிவு செய்து கொண்ட எத்தனையோ அடியார்களும் நிறைய பேர். ஆகவே அப்பேற்பட்ட அந்த பாடலில் உள்ள கருத்து, அந்த பாடலில் உள்ள உண்மை செறிவு ஆகியவற்றை நாம் திருவொற்பாவில் பல இடங்களில் நாம் படித்து அறிந்து கொள்ளலாம், உணரலாம். அவ்வகையில் வள்ளல் பெருமானுடைய வருகை என்று நாம் பார்க்கும்போது உண்மை கடவுளை, சத்திய கடவுளை நமக்கு அறிவிக்க வந்திருக்கின்றார். சத்திய கடவுள் இதுதான் என்றும் அச்சத்திய கடவுளை அடைவதற்குரிய சத்திய மார்க்கம் இதுதான் என்றும் இந்த உலக ஜீவர்களுக்கு அறிவிக்க வந்த வள்ளல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் வருவிக்க உற்றவர் திருவொற்பிரகாச வள்ளல் பெருமானார் என்று போற்றப்படுகின்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகள். சிதம்பர ராமலிங்க அடிகளார் என்று அன்பால் அழைக்கப்பட்ட அம்மாபெரும் தனிப்பெரும் கருணை நெறியாளராகிய நமது வள்ளல் பெருமானாருடைய முழுமுதற் உபதேசம் கருணை, கருணை, தயவு, அன்பு, அருள். இதை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கம் தன் உண்மையை விரித்து கூறியுள்ளது. திருவொற்பா முழுக்க எங்கு தொட்டாலும் கருணை, அன்பு, அருள், தயவு, இரக்கம், சிவம், ஆன்மாவின் லாபம் இதுதான் பரிபூர்ணமாக அடங்கியிருக்கும். அந்த வகையில் வள்ளல் பெருமானார் ஏன் கருணையை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கத்தை நமக்கு அறிவிக்க வந்தார்? இதற்கு முன்பு கருணை என்கின்ற மார்க்கம் இல்லையா? கருணை அடிப்படையாக கொண்டு எந்த மார்க்கமும் திகழவில்லையா? அன்பை பற்றி போதிக்கவில்லையா? அருளை பற்றி நமக்கு அருளாளர்கள் எடுத்து கூறவில்லையா என்பதாக பலவிதமான கருத்துக்கள், வினாக்கள் இந்த உலகில் உலாவிக் கொண்டிருக்கின்றன, கேட்கப்படுகின்றன. வள்ளல் பெருமானாரை பற்றி பேசும்போதும் அவருடைய கருத்துக்களை சுத்த சன்மார்க்க அன்பர்கள் நிலையில் இருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த கருத்துக்களை கேட்கின்ற பிற சமய மதங்களை சார்ந்தவர்களும் பிற தெய்வங்களை வணங்குகின்றவர்களுக்கும் ஒரு பெரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை நிலை. கருணை என்பது அனைவருக்கும் தெரியும், இரக்கம் என்பதும் அனைவருக்கும் அறிந்தவர்கள்தான், உணர்ந்தவர்கள்தான். இருந்தாலும் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த கருணையின் அடிப்படையில் கடவுளை அடைவது என்பது எளிதானது. ஆனால் அந்த எளிதான அந்த மார்க்கத்தை நம்மால் பற்றி கொள்வதற்கு இயலாமை காரணத்தினால் அது மிக பெரிய ஒரு கடினமான பாதையாக உணரப்படுகின்றது மக்களால். ஆகவே அதை எவ்வளவு எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவு எளிதாக நமக்கு நம் அறிவில் அந்த மார்க்கத்தினுடைய உண்மைத்தன்மை விளங்கிவிட்டால் அதன் வழியில் சென்று அருளை அடைவதற்கு எவ்வித தடையும் இல்லை. வள்ளல் பெருமானார் வருவிக்க உற்றது இறைவனால், அது சத்தியம். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதற்கு உறுதியிட்டு சொல்வதற்கு காரணம் அவருடைய திருவொற்பா என்கின்ற சுயசரிதையே சாட்சி. சுயசரிதை என்பது அவர்களுடைய உண்மையை வெளிப்படுத்தி கொள்வது, அவர்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதுதான் சுயசரிதை. அந்த வகையில் திருவொற்பா என்பது வள்ளல் பெருமானுடைய சுயசரிதை, அவருடைய உண்மை சரிதம், அவருடைய உண்மை அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்ற தங்க பொக்கிஷம், தங்கத்தை விட உயர்ந்தது. ஒப்பற்ற கருணைக்கு ஒப்பற்ற கருணையை வெளிப்படுத்திய மார்க்கம், வெளிப்படுத்திய சத்திய வார்த்தைகள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பிமினோ நமரங்கால் என்று தன்னுடைய இறைவனுடைய வார்த்தையை தன் வார்த்தையாகி வெளிப்படுத்தி கொண்டது தான் திருவொற்பா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த திருவொற்பாவில் வள்ளல் பெருமானார், அது உரைநடை பகுதியாக இருக்கட்டும் அல்லது 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறையாக இருக்கட்டும், இங்கே திருமுறைகளாம் பிரித்து பிரித்து பேசுவதற்கு நாம் திருவருள் சம்மதம் அல்ல. நமக்கு வேண்டியது சத்திய கருத்துக்கள், சத்திய வாக்கு, இறைவனுடைய வாக்கு,
அந்த இயற்கை உண்மை நமக்கு இட்ட ஆணை, கட்டளை, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வள்ளல் பெருமானார் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கடவுளை பற்றி சிந்தனை இல்லாத எத்தனையோ ஆத்மாவுக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமானார் ஆரம்ப காலத்தில், சிறு பருவத்தில், சிறு பிராயத்தில் அந்த தெய்வமணி மாலை என்ற பாடல்களில் மிக அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பார்த்து வள்ளல் பெருமானார் இப்பேற்பட்டவர்களை அருள் கூடவே கூடாது, அவர்களுக்கு அருள் கை கூடாது என்றே அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்பேற்பட்டவர்கள் அவர்கள்? பரம் ஏது, அதற்கான பாடல். பரம் ஏது, வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, பத்தி ஏது, அடைகின்ற முத்தி ஏது, வரம் ஏது, தவம் ஏது, விரதம் ஏது, ஒன்றுமில்லை. மனம் விரும்பும் உணவு உண்டு, நல் வஸ்திரம் அணிந்து, மட மாதவர் தமை நாடி, நறுமலர் சூடி, விளையாடி, கரமேவ விட்டு, விளையாடி கலந்து மகிழ்கின்ற சுகமே, கண்கண்ட சுகம் கை கண்ட பலன் என்னும் கயவரை கூடாது அருள். தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. அப்படின்னு தெய்வ நம்பிக்கை இல்லாமலும், இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமலும், வினை என்றால் என்ன, அந்த வினையினால் நமக்கு வரக்கூடிய நன்மை தீமை, வினை என்றாலே செயல்பாடு, கர்மம், செய்கின்ற வினை செயல்பாடு. அது நல்ல செயல்களாக இருந்தால் அதனால் நல்ல விளைவும், தீய செயல்களாக இருந்தால் தீய விளைவும் நமக்கு உண்டு பண்ணுகின்றது. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இருக்காது. பிறகு பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, அதை பற்றியும் ஒரு விளக்கம் இல்லை. செய்கின்ற பக்தியினால் கிடைக்கின்ற லாபம் என்ன, முத்தியினால் அடைகின்ற இன்பம் என்ன, நாம் பெற வேண்டிய வரம் என்ன, அதற்குரிய தவம் என்ன, அதற்குரிய விரதம் என்ன, இப்படி எதுவுமே இல்லாமல் தெய்வீக சிந்தனையும் தெய்வீக நிலையிலும் வாழாமல் நம் மனம் போன போக்கில் தேவைப்படுகின்ற உணவுகளை உண்டு ஆனந்தமாக இந்த உலகில் வாழலாம் என்று மனம் போன போக்கில் வாழ்கின்ற அந்த முறையில் இருப்பவர்களுக்கு அந்த இறையருள் கை கூடாது. இவர்களெல்லாம் கயவர்கள் என்று உரைக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் சிறு வயதில். அந்த கருணையற்ற நிலையில் வாழ்கின்றவர்களுக்கு கருணையின் உண்மையை வெளிப்படுத்தி அருளியவர் வள்ளல் பெருமானார். இப்பொழுதும் அதுபோல ஜீவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காரணம், ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை வெளிப்பட்டு பிறகு 6வது அறிவாக ஒரு ஆன்மா தேகம் எடுக்கும்போது அதற்குரிய தேகம் மனித தேகமாக விளங்குகின்றது. 5 அறிவுகளில் இருந்து வெளிப்பட்டு விளங்கிய அந்த ஆன்மா 6வது அறிவாக முதல் பிறவி, 6வது அறிவில் முதல் பிறவியாக பிறக்குதனும்போது அது இந்த 5 விதமான அறிவு நிலைகளிலும் உடல்நிலைகளிலும் வாழ்ந்து வாழ்ந்து அந்த பதிவுகளினால் அந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆன்மாவுக்கள் மனித நிலையில் மனித தன்மையோடு இருப்பது மிக மிக கடினம், இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த அத்தனை பிறவிகளும் ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை என்பதனால் அவர்களுடைய அந்த அறிவு விளக்கம் பூரணமாக இருக்காது. கடவுளை பற்றிய சிந்தனையும் இருக்காது. ஆடு மாடு கோழி பறவை இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கடவுளை பற்றி சிந்தனையோடு இருக்கும். அந்த பிறவிகளை கடந்து அது மனித பிறவியை எடுக்கும்போது அதனுடைய விளக்கமும் கடவுளுடைய விளக்கம் இல்லாமல் தான் இருக்கும். ஆகவே அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த இறையருள் உடனே கைகூடாது. மீண்டும் அவர்கள் இந்த தேகத்தை விட்டு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்ற அந்த சுழற்சி முறையில் அந்த ஆன்மா பல பிறவிகளை எடுத்து எடுத்து அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி 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 பிறகு ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் தெய்வ நம்பிக்கை அனுகூலமாகும். அந்த தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் பல பிறவிகள் எடுத்தெடுத்து அந்த நம்பிக்கையும் அந்த இரக்கமும் தயவு கருணை அன்பெல்லாம் வளர்ந்து வளர்ந்து பிறர்கள் சொல்ல கேட்டு கேட்டு செய்த
அந்த சிறு சிறு புண்ணியத்தினால் அந்த புண்ணியம் பெருகி அவர்களை நல்வழியில் இட்டு செல்லும். இப்படி பல பிறவைகளை கடந்து வந்தவர்கள்தான் இன்று தெய்வ சிந்தனையோடு வாழ்கின்ற பல அற்புத ஆத்மாவுக்கள். தெய்வங்களை வணங்கி கொண்டும் கடவுளை வாசித்து கொண்டும் இருக்கின்ற அத்தனை பேரும் உயர்ந்த இறையருளை பெற்றவர்களோ இறை உண்மை அறிந்தவர்களோ என்று சொல்லிவிட முடியாது. இறை நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த இறை நம்பிக்கை எது இறைவனுடைய உண்மை தன்மை என்று அறியாமல் கண்மூடித்தனமான அந்த இறை நம்பிக்கை என்பது ஒரு உயர்ந்த மனிதனுக்குரிய லட்சணம் அல்ல. இறை நம்பிக்கை என்பது கருணையின் அடிப்படையில் இருக்கும்போது தான் அது உயர்ந்த ஒரு சாத்திய நிலையை நமக்கு தந்தருளுமே தவிர, கருணையின் அடிப்படையில் இல்லாமல் தெய்வ நம்பிக்கை என்பது அது அதனுடைய லாபம் வெறும் பூஜ்யம்தான். ஆகவே தான் வள்ளல் பெருமானார் ஆண்டவனிட்ட கட்டளைப்படி இப்புவியில் வந்து இறங்கி நமக்கு ஒரு உபதேசத்தை அருளுகின்றார். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் பேருபதேசத்தில் சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார். இதையெல்லாம் சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் மீண்டும் அதை எடுத்து மீண்டும் அதை படிக்கணும். படித்து இன்னும் ஐயா இந்த உண்மைக்கு இன்னும் நாங்கள் அனுபவத்துக்கு வராதிருக்க காரணம் என்ன என்று பெருமானிடத்தில் கேட்கணும். கேட்டு அந்த உண்மையை அவரவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் வெளிப்படையாக பேருபதேசத்தில் தெள்ள தெளிவாக தெரிவிக்க வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். வெளிப்படையாக தெரிவித்தும் நம் அறிவில் அது விளங்கவில்லை என்றால் நாம் நாம் அதுபடி வாழணும்னு முயற்சி பண்ணுறோம், வாழறோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அனும்போது அப்போ எங்கேயோ தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி அந்த தவறை உணராமலே நாம் பிடிச்சதை 3 முயலுக்கு 3 கால்னு நம்ம அப்படியே காலம் முழுக்க வாழ்ந்தோமானால் என்ன பயன்? ஆக பெருமானார் சொன்ன அந்த லாபத்தை நாம் அடையவில்லை என்று கூறும்போதே நம்முடைய ஏதோ ஒரு தவறு நம்மளை செய்து கொண்டிருக்கின்றது. தவறான தடை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த தவறு என்ன என்று மற்றவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வதை விட அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கென்றே விளங்கி கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானிடத்தில் நாம் பக்தி சிரத்தையோட விசுவாசத்தோடு கேட்டால் அவரே நமக்கு அந்த விளக்கம் கொடுப்பாங்க, எங்கே நம்ம தவறு செய்கிறோம். ஆகவே இப்படி இந்த உண்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்று நாம் அதுபடி வாழ்ந்து மேலேற வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமானார் அங்கே பேருபதேசத்தில் கடைசியில் சொல்லுவாங்க, நமது ஆண்டவரிட்ட கட்டளை யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே முதல் சாதனமாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை என்ற திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். மந்திரம்தான் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் இங்கே திருமந்திரம் என்றார், கடவுள் மந்திரம். இப்போ மந்திரம்னா எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அத்தனை மந்திரங்களும் யாரால் கொடுக்கப்பட்டது என்றால் அந்தந்த மந்திரத்தை தன் அனுபவத்தில் உணர்ந்து கொண்ட ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள், யோகிகள், அருளாளர்கள், ரிஷிகள், இவர்கள்தான் மனித தரத்தில் இருந்த மனிதன் என்றால் உயர்ந்த நிலைதான் இவர்கள்தான் மனிதர்கள். உலகம் என்று சொல்லுவார்கள். உலகம் என்றால் பேரருளாளர்கள் தான் உலகத்தை சொல்லுவாங்க. உலகம் என்றால் பேர் அருளாளர்கள் தான் உலகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி இவர்கள்தான் மனிதர்கள். எப்படி வள்ளல் பெருமானார் அந்த திருவொற்றியூர் சந்நிதி தேரில் நடந்து போகும்போது யாரையும் மனிதர்கள் என்று தோப்பாசாமிகள் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் வரும்போது தான் இதோ மனிதன் வருகின்றான் சொன்னார் இல்லையா, அதுதான். ஆகவே மனிதர்கள் என்பது மன்னித்து வாழ்பவன், மன்னித்து இருப்பவன், இறையருளில் மூழ்கி இருப்பவன், திளைத்து இருப்பவன், அருளை பெறுவதற்கான சத்திய நிலையில் வாழ்பவன் மன்னிதன், மன்னித்து நிலமாக இருப்பவன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மனித நிலையில் இருந்து அந்த அருளாளர்கள் வெளிப்படுத்திய மந்திரம்தான் இதுவரையும் இந்த உலகம் கண்ட மந்திரம். ஆனால் எல்லாம் வல்ல அனாதி இயற்கை பரம்பொருள் தான் வெளிப்படுத்திய மந்திரத்திற்கு திருமந்திரமும் பேர். திருமந்திரத்தை ஆகவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். வெளிப்படையாக மந்திரம் என்றாலே மறைக்கப்பட்டு அது ஒரு குருவின் மூலமாக சீடனுக்கு உபதேசிக்கப்பட்டு பிறகு அந்த இப்படி வாழையன அந்த மந்திரமானது புறத்தே சொல்லப்பட்டு பிறகு இந்த உலகத்தில் வழங்கி இங்கே
அவர்கள் அதை உச்சாடனம் செய்து ஜபம் செய்து லாபம் அடைகின்றார்கள். அவர்கள் தரத்திற்கு உரிய லாபத்தை பெறுகின்றார்கள். அந்த மந்திரத்துக்கான தரம் என்னவோ அந்த தரம் வரை அது பயன்படும். பிறகு அந்த மந்திரத்தினுடைய தரம் எவ்வளவோ அந்த தரத்தை வரை பயன்படும். பிறகு நாம் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த நிலையெல்லாம் அது தராது. காரணம், அதை வெளிப்படுத்தியவர்கள் தரம் என்னவோ அந்த தரத்தில் தான் அந்த மந்திரத்தினுடைய தன்மையும் இருக்கும், அதனுடைய பயனும் இருக்கும். அதுக்கு மேலே அது போகாது. ஆனால் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட மந்திரம் ஆகிய மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். இப்போ ஓங்காரநாதம் வெளிப்படையாக விளங்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இதை நீங்கள் தனிமையில் இருந்து காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும். இந்த பிரபஞ்சத்தில் வெளியில் காதை அப்படியே கொடுத்து கேட்டிங்கன்னா ஓங்கார மந்திரம் கேட்கும். அந்த ஓங்கார மந்திரம் எப்படி கேட்குனாக்கா ஆ ஊ இம் இந்த 3 இந்த ஓசைகளோடு ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு ஓசையாக இந்த ஓசை வெளிப்படும். அப்பேற்பட்ட அந்த ஓசையினுடைய முழு கலப்பு தான் அகார உகார மகாரமாகி ஆ ஊ இம் தான் ஓம். இந்த ஓம் அந்த ஒவ்வொரு ஆ என்று உதிக்கும் போது அதனுக்குள்ளே ஓம் என்ற நுட்பமாக ஒலிக்கும். ஊ என்ற ஓசை ஒலிக்கும் போது அது உள்ளே ஓம் என்ற ஓசை நுட்பமாக விளங்கும். மகார ஆற்றலாகிய யும் என்ற அந்த ஓசை வெளிப்படும் போது ஓம் என்ற ஓசை நுட்பமாக இருக்கும். அந்த நுட்பமாக இருக்கின்ற அந்த ஓமிலிருந்து தான் அந்தந்த நேரத்துக்குரிய அந்த முக்கிய அந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படும். அகநிலையிலிருந்து அனகமாவதுன்னு சொல்கிறோம் இல்லையா? உயிரிலிருந்து எது வெளிப்பட்டது? ஆன்மாவிலிருந்து அருட்பெரும் ஜோதி என்ற அந்த சத்திய நிலையிலிருந்து வெளிப்பட்டது ஆன்மா, ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டது ஜீவன், ஜீவனிலிருந்து வெளிப்பட்டது கருவி கரணங்களிலிருந்து வெளிப்பட்டது இந்திரியங்கள், தேகம். அதே போல் அகநிலையிலிருந்து தான் அனகமாகும் வெளிப்படும் புறத்தில். அதே போல் இந்த ஓம் என்ற அந்த மந்திரத்திலிருந்து அகார ஆற்றல் வெளிப்படும். அகார ஓசையாக வெளிப்படும். அது காலையில் விடிகால 3 மணிலிருந்து 11 மணி வரையும் அகார ஆற்றல். அது அணுக்களை படைக்கும் சக்தி கொண்டது. தேகத்தில் அண்டத்திலும் அணுக்களை படைக்கும், பிண்டத்திலும் அணுக்களை படைக்கும் சக்தியை கொண்டது அகார ஆற்றல். அது காந்த சக்தி நிறைந்தது. பிறகு உகார் ஆற்றல் நண்பகல் 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை உகார் ஆற்றல் ஊன் என்ற ஓசை கேட்கும். அது படைக்கும் தொழிலை உடையது, படைக்கும் வல்லபத்தை, படைக்கும் திறத்தை உடையது, அணுக்களை காக்கும் திறத்தை உடையது. உகார் ஆற்றல் படைத்த அணுக்களை காக்கும். அது அண்டத்தில் இருக்கின்ற அணுக்களையும் காக்கும், பிண்டத்தில் இருக்கின்ற அணுக்களையும் காக்கும். பிறகு மகார ஆற்றல் இரவு 7 மணியிலிருந்து விடிகாலை 3 மணிக்கு முன்பாக உள்ள நேரம் வரை மகார ஆற்றல் விளங்கும். அது நஞ்சு ஆற்றல்னு சொல்லுவாங்க. அது தீயவைகளை அண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற தீய ஆற்றலையும் பிண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற தீய ஆற்றலையும் அழிக்கக்கூடியது மகார ஆற்றல். அழித்து நல்ல ஆற்றல்களுக்கு வழிவகுக்கக்கூடியது. ஆகவே இப்படி 3 ஆற்றல்களும் வெளிப்படுகின்ற அந்த ஆற்றல் தான் அகார உகார மகார ஆற்றல். இது வெளிப்படையாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இதுவே நம்மளை படைத்து காத்து துரிசி நீக்கி வாழ்வித்து கொண்டிருக்கின்ற 3 வகையான ஆற்றல்கள். இதற்கு மூலமாக இருப்பது அருட்பெரு மகா ஓம் என்ற சத்து, அதிலிருந்து வெளிப்படுகின்ற அருள் என்கின்ற சித்து, அதே சிகாரம் என்று சிகார வகாரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த 3 அந்த 2 5 சக்திகள். இப்படி இந்த வெளிப்படையாக ஓங்காரம் எப்படி வெளிப்படுகின்றதோ அதுபோல இறைவன் திருமந்திரமாகிய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அதில் அந்த மந்திரத்தில் கருணையே சாதனமாக உள்ளது, அறிவே சாதனமாக உள்ளது. ஆகவே தான் அதை எடுத்துக்கொண்டார். அதை எடுத்து அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு அவர் உபதேசம் செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இதை சாதனமாக வைத்து உண்மையை அறிந்து கொள் என்பதாக. அப்படி வள்ளல் பெருமானார் அந்த மந்திரத்தை அது சாதனமாக்கி அதை சாத்திய நிலையை பெற்றவுடனே தான் அதை நமக்கு கொடுக்குறாங்க. பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவையாம். மகாமந்திரத்துக்கான விளக்கத்தை சொல்கிறாரு.
இங்கே மகாமந்திரம் ஏன் சொல்லப்படுதுனாக்கா, வள்ளல் பெருமானார் வருகையின் நோக்கமே எல்லா ஜீவர்களுக்கும் உண்மை கடவுளை காட்ட வேண்டும். அந்த உண்மை கடவுளை காட்டுவதற்கு உண்மை நெறி என்று ஒன்று வேண்டும். அந்த உண்மை நெறிக்கு என்று ஒரு உண்மை மந்திரம் வேண்டும். மந்திரம்தான் ஒரு தெய்வத்தன்மை அடைவதற்கு மந்திரம்தான் பிரதானமான முதல் சாதனம். அந்த மந்திரத்தை வைத்து கொண்டு தான் அந்த நெறியில் பயில முடியும். அந்த பயில்கின்ற நெறியின் மூலமாக அடைகின்ற அந்த லாபத்தை அடைந்து இறை உணர்வை பெற்றுக்கொள்ளலாம், இறைத்தன்மை அடையலாம். அதுக்கு தாரக மந்திரம் பேர். தாரகம் என்றால் பற்றுக்கோடு, நம்மை தாங்குகின்றதுன்னு அர்த்தம். அதாவது வயதான காலத்தில், தளர்ந்த காலத்தில் இந்த தேகத்தை தாங்கி கொள்வதற்கு ஒரு தடியை வச்சு நடக்கிறோம் போல, அதுபோல இந்த ஏழையாகி ஆன்மா, அருளை பெறாத ஆன்மா அருளை பெற்று கொள்வதற்கு தனக்கு தூண்டுகோலாக வைத்து கொள்வதுதான் மந்திரம். அப்பேற்பட்ட மந்திரத்தில் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய மகா மந்திரமாகிய இந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை நாம் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை வள்ளல் பெருமானார் சொல்லும்போது, பெரிய தயவுடைய அறிவே, எதை முதல் அருட்பெரும் ஜோதிக்கு பெரிய தயவுடைய அறிவு என்றார். பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அடுத்த அருட்பெரும் ஜோதிக்கு பூரண இன்பம் என்றார். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய தனிப்பெரும் கருணைக்கு அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய அடுத்த அருட்பெரும் ஜோதிக்கு பேரறிவேயாம். ஆகவே 3 அருட்பெரும் ஜோதி அங்கே வருது, ஒரு தனிப்பெரும் கருணை வருது. இதில் பெருமானார் என்ன சொல்கிறாங்க, பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். இதை வெறும் மந்திரம் மட்டுமில்லை, இது உபதேசம். இந்த உபதேசத்தின் மூலமாகத்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய வருகையை பதிவு செய்கின்றார். தன்னுடைய வருகையின் நோக்கம் என்ன, இறைவன் இட்ட கட்டளை என்னன்னு சொல்கிறாரு. நமக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே. கருணைதான் கடவுள் என்றால், கருணைதான். கருணையை அடிப்படையாக வைத்துத்தான் கடவுள் அருளை பெற முடியுமே அல்லாது பிற எவ்வகையிலும் பெற முடியாது. சத்தியம் என்பதை இந்த மகா மந்திரமே சாட்சி. அதை ஆண்டவரே அவருக்கு வெளிப்படுத்தியது. அது வெளிப்படுத்தியது, அது உண்மை, அது சத்தியம் என்பதற்கு சான்று வள்ளல் பெருமானார் பெற்றுக்கொண்ட பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஆகிய மரணமில்லா பெருவாழ்வே அதற்கு சான்று. அவர் மரணமில்லா பெருவாழ்வில் பெற்று வாழ்கின்றார் என்பதற்கு சான்று திருவெட்பா. பல பாடல்கள், அந்த திருவெட்பா தான் சான்று என்பதற்கு எது சான்றாக அமையும் என்றால், அதை படித்து அறிந்து உணர்ந்து அனுபவிக்கின்ற ஜீவர்களுக்கு அது உண்மை விளங்கும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அதாவது பெருமானுடைய உண்மை சன்மார்க்கத்தை அறிந்து கொண்ட பின்பும் அந்த நிலையை அடையாத சன்மார்கள் அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னும் யாரும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு கால் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது வேறு எங்கேயாவது இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமானார் திருக்காப்பிட்டு கொண்டு தன் தேகத்தை அருட்பெரும் ஜோதி மயமாக அதாவது இறை சொரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அந்த சுத்த பிரணவன் ஞான தேகத்தோடு, அழியாத தேகத்தோடு வள்ளல் பெருமான் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்ற அந்த நிலையில் இனி யாரும் அந்த நிலையை அடையவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. அது அவ்வாறே இருந்தாலும், அந்த அனுபவத்தை அடையவில்லை என்றாலும், அந்த வள்ளல் பெருமானுடைய அறிவின் நிலை இதுதான் அவர் அறிந்து கொண்டது என்று அறிந்து உணர்ந்து கொள்கின்ற நிலையில் அற்புத அருளாளர்களாகிய சன்மார்க்க நண்பர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வள்ளல் பெருமானுக்கு பெற்றுக்கொண்ட அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு மகா மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருணையை அடிப்படையாக வைத்தே அந்த சாதனத்தை மேற்கொண்டே அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் சத்தியமாக உணர வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட ஜீவர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட உண்மை அல்ல. உலகில் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் பொது நெறியாக வழங்கப்பட்ட இந்த நெறியில் அது கொடுக்கப்பட்ட மகா மந்திரமும் பொது நெறிக்குரிய மகா மந்திரமே. இதை யாரெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த உண்மை கருணை உண்மையாக வெளிப்படையாக விளங்கும். அதனால் தான் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார்னு சொல்கிறாங்க. விரைந்து
இந்த மகாமந்திரம் இனி உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வள்ளல் பெருமானாரால் உபதேசிக்கப்படும் என்பதை இங்கே பதிவு செய்கின்றோம். இந்த உண்மையை விரைவில் இந்த உலகம் அறிய வரும். வள்ளல் பெருமானாரை பற்றி தெரியாத பல கோடி ஜீவர்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வள்ளல் பெருமானார் என்றால் யாருன்னு தெரியாது, சன்மார்க்கம் என்றால் யாருன்னு எதுவும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் இந்த மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற அந்த மகா மந்திரம் உபதேசிக்கப்படும். இறையருளால் உபதேசிக்கப்படும். வள்ளல் பெருமானார் உபதேசிப்பார். இது அவருடைய காதுகளில் கேட்டு அவர்கள் அதனுடைய அற்புதத்தை உணர்ந்து இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகின்ற காலம் விரைந்து வரும். அப்பொழுது தெரியும் இப்பொழுது சொன்ன உண்மை என்னவென்று. மகாமந்திரம் விரிவாக விரைந்து எங்கும் எல்லோருக்கும் உபதேசிக்கப்படும். மகாமந்திரத்தை பெற்றுக்கொண்ட பின்னர்தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் விழிப்பு நிலையை அடையும். மகாமந்திரத்தை எந்த ஒரு ஆன்மா கேட்கின்றதோ காதுகளினால் இறைவனால் இயற்கையாகவே அது கொடுக்கப்படும். எப்படி ஓங்கார மந்திரம் ஓங்காரநாதம் இந்த உலகத்தில் வெளிப்படையாக விளங்கி கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் துரிசு நீக்குதல் பக்குவம் வருவித்தல் அனுகிரகம் செய்தல் என்ற தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றதோ அந்த மந்திரம்தான் மகா மந்திரமாக விரிவாக வெளிப்பட்டு உள்ளது 6 நிலைகளில். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்த அகாரமே அருட்பெரும் ஜோதி, உகாரமே அருட்பெரும் ஜோதி, மகாரமே அருட்பெரும் ஜோதி. அது அங்கே ஓசையாக இருக்கின்றது. அது இங்கே ஓசையாக மட்டுமல்ல ஒளியாகவும் இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒளி? காந்த ஆற்றல் மிக்க ஒளி, வெப்ப ஆற்றல் மிக்க ஒளி, நஞ்ச ஆற்றல் என்று சொல்லுகின்ற கருணையை, அதாவது மகார் ஆற்றல் என்று சொல்லுகின்ற ஆன்ம பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒளியாக இந்த அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம் திகழ்கின்றது. அதனால்தான் அங்கே 3 அகார உகார மகாரமே அந்த மகாமந்திரத்தில் 3 அருட்பெரும் ஜோதியாகவும், தனிப்பெரும் கருணை என்பது இந்த 3 நிலைகளில் உள்ள இந்த அகார உகார மகாரமாகிய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையின் அடிப்படையில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ தனிப்பெரும் கருணை தான் நம்முடைய இயற்கை உண்மை நெறியாகிய கடவுளுடைய உண்மையாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட உண்மை நெறியாகிய அந்த இயற்கை நெறியை அடைவதற்கு கருணையே சாதனமாக உள்ளதனால் இந்த உண்மையைத்தான் வள்ளல் பெருமானார் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சாரிவீர் விரைந்து இனி எங்கும் என்மார்க்கமும் ஒன்றேயாம். விரைந்து இனி எங்கும் என்மார்க்கமும் ஒன்றேயாம். எல்லா மார்க்கத்தோடு என்னுடைய மார்க்கமும் ஒன்றா நிற்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. இனி விரைந்து இங்கு என் மார்க்கமும் ஒன்றேயாம். என்னுடைய மார்க்கம் ஒன்று தான் என்றார். என்னுடைய மார்க்கம் ஒன்று தான் இந்த உலகத்தில் நிற்கும். விரைந்து இனி எங்கும் எல்லா இடத்துலையும் என் மார்க்கம் ஒன்றையாம். என்னுடைய மார்க்கம்தான் இது. அவருடைய மார்க்கம் என்பது என்ன? இயற்கை மார்க்கம், கருணையினால் வந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை இந்த மகா மந்திரத்தில் சொல்லியிருக்கின்றபடி நாம் வாழ வேண்டும் என்பதாக அங்கே குறிப்பிடுகின்றார். இஃது வாட்சியார்த்தம் சொல்கிறார். எதை? பெரிய தயவுடைய அறிவுதான் பூரண இன்பம். நம்ம பூரண இன்பம் அடைய வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய லட்சியம். இறைவனுடைய நோக்கமும் ஒவ்வொரு ஆன்மாவும் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பிறவிதான் மனித பிறவி. இந்த மனித பிறவிக்கு மேலே ஒரு பிறவினாக்கா இந்த இன்பத்தை அனுபவித்து வாழக்கூடிய அந்த நிலை தான் மனித பிறவினுடைய நோக்கம். ஆகவே பகுத்தறிவில் இருக்கின்ற மனிதன் சத்திய மெய்யறிவை பெற்று சிவஜோதியாக விளங்க வேண்டும். அந்த சிவா இன்பத்தில் திளைக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பிறவி. அதனால்தான் ஓரறிவிலிருந்து 5 அறிவு 6 அறிவு என்று அந்த அறிவு நிலையெல்லாம் கடந்து இறுதியாக சுத்த சிவ அறிவாகி அருட்பெரும் ஜோதி அறிவை பெற்று ஆனந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதி, இயற்கையினுடைய ஏற்பாடே இதுதான். இந்த உண்மையெல்லாம் சாதாரண நிலையில் இருந்தால் அறிந்து கொள்ளவே முடியாது. சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்து இருக்கும்போது தான் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இதையெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருக்கும்போது விளங்கமே அல்லாது சாதாரண நிலையில் வாழும்போது விளங்கவே விளங்காது. இதை தான் வள்ளல் பெருமானார்
அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும், உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் என்றார். ஒருத்தர் கூட விடுபட மாட்டாங்க. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். புறநிலையில் தெய்வ நம்பிக்கை இருக்கும், தெய்வ சிந்தனை இருக்கும், எல்லாம் புறநிலையில் எல்லா விதமான ஏற்பாடெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். அது வள்ளல் பெருமானாரை வணங்குகின்ற அன்பர்களாக இருந்தாலும் சரி, புறத்தில் எல்லாம் இருக்கும். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த. ஆனால் அகத்தில் வள்ளல் பெருமானுடைய உண்மை நிலையை அறியாத வரையும் அந்த அகம் கருப்பு தான். சாதாரண மக்களுக்கு இரக்கம் என்ற ஒரு நிலை சிந்தனை இல்லாதவர்கள் அவர்கள் அகத்தை கருத்தவர்கள், புறத்தை வெளித்திறவர்கள். ஆனால் சன்மார்க்க அன்பர்கள் வள்ளல் பெருமானை வணங்குகின்ற வள்ளல் பெருமானார் என்னுடைய தெய்வம் கடவுள் என்று சொல்லுகின்ற அவர்களும் வள்ளல் பெருமானுடைய உண்மைத்தன்மையை அகநிலையில் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களும் அகத்தே கருத்தவர்கள்தான். புறத்தில் ஏனென்றால் புறத்தில் நம்ம எவ்வளவோ பேசிடலாம், நாம் புறத்தில் எவ்வளவோ செய்திகளை செய்து விடலாம். ஆனால் அகம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, அந்த அகநிலையில் வள்ளல் பெருமானுடைய உண்மை நிலை இது என்று அறிந்து கொண்டால்தான் நாம் அகத்தே கருக்காமல் அகத்தே வெளுத்து இருக்கின்றோம் என்ற உண்மை. இந்த உண்மையை தான் வள்ளல் பெருமானார் இங்கே பதிவு செய்கின்றார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். அப்போ அகம் கருப்பாக இருக்குதுனாக்கா அங்கே அகம் வெளுக்கணும் தானே அர்த்தம். அப்போ யாருக்கெல்லாம் வெளுக்கணும்? எல்லாருக்குமே வெளுக்கணும். எப்படி வெளுக்கும்? கருணையை அகநிலையில் வைத்து பூஜித்தால் மட்டுமே அகம் வெளுக்கும். கருணை என்பது அகநிலையில் இல்லை என்றால் அகம் வெளுக்காது, அது இருளாக தான் இருக்கும். அகம் கருத்து இருப்பதற்கு காரணம் ஆணவம் என்கின்ற இருள், அதுவே அகத்தில் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம். அந்த ஆணவம் என்கின்ற இயற்கையாகிய இருள், அதை தவிர்க்கக்கூடிய சக்தி எதனிடத்தில் உள்ளது? ஐயா, அகம் என்பது ஆன்மா. அந்த அகம் கருப்பு என்பது ஆணவத்தினால் அந்த ஆன்மா இயற்கையாகவே அந்த ஆணவ இருள் ஆன்மாவை மூடி உள்ளது. அப்போ அந்த இயற்கையாகிய ஆணவத்தை இயற்கையான ஒரு வஸ்துவை கொண்டு தான் அதை தவிர்க்க முடியும். செயற்கையை கொண்டு அந்த ஆணவ இருளை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் ஆணவம் இயற்கைன்றார் பெருமானார். அப்போ இயற்கையாகிய ஆணவத்தை எதனை கொண்டு தவிர்க்க முடியும்? இயற்கையாகிய கருணையை கொண்டு தான் தவிர்க்க முடியும். அப்போ அகத்தில் என்ன வேணும்? கருணை வேணும். அப்போ கருணை என்பது எப்படி இருக்கணும்? அகநிலையில் அருள் ஒளி விளங்குகின்ற கருணை. அருள் ஒளி எங்கே இருக்குது? என்னுடைய அருள் ஒளி எங்கே இருக்குது? ஒருமையில் உள்ளது. அந்த ஒருமை என்ற ஒரு நிலையை ஒவ்வொருவரும், அதுவும் சன்மார்க்க அன்பர்கள் முழுமையாக அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒருமை என்கின்ற அந்த உண்மையில்தான் கடவுள் என்கின்ற சத்தியம் விளங்குகின்றது. ஒருமை என்கின்ற இயல்பு, ஒருமை என்கின்ற தன்மை, அதனுடைய தாத்பரியத்தை அறிந்து கொள்ளாத, அதை தழுவாத கருணை என்பது கருணை அல்ல. ஆகவேத்தான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட. சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திடனா, சன்மார்க்க சங்கம் என்பது வெறும் புறநிலையில் மட்டும் இல்லை, புறத்தே இருப்பது அன்பர்கள் கூடி நற்காரியங்களை புரிகின்ற இடம். அது புறநிலை ஏற்பாடு. அதே சுத்த சன்மார்க்க சங்கம் என்றால் கூடுதல். சங்கம் என்றால் கூடுதல். சத்திய சன்மார்க்க சங்கம். அப்போ சத்தியம் என்பது சிவம், இறைவன், அருட்பெரும் ஜோதி, இயற்கை உண்மை, கடவுள், சத்தியம். சன்மார்க்கம், தன்மார்க்கம் என்பது சத்திய மார்க்கம், கருணையே அங்கே மார்க்கமாக இருக்குது. அப்போ சத்தியமாகி அருட்பெரும் ஜோதிய கருணை என்கின்ற வழியில், மார்க்கம் என்றால் வழி, பாதை, கருணை என்கின்ற பாதையில், எந்த கருணை என்கின்றது புறநிலையில் இருக்கிற பாதையா? அகநிலையில் ஆன்மா, அந்த அகநிலையில் ஆன்மா என்கின்ற அந்த அகமாகிய அந்த உயிர் ஆன்மா
அந்த அகநிலையில் அந்த பாதையில் செல்ல வேண்டும். அப்போது எவ்வளவு தூரத்தில் எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்கள். அப்போ சத்தியம் என்கின்ற அருட்பெரும் ஜோதி அகநிலையில் அந்த கருணையில் திளைத்து விளங்க வேண்டும். சத்திய சன்மார்க்க சங்கம் கூட வேண்டும். அப்பொழுது சத்தியம் என்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆகிய உள் ஒளியாகி நடராஜ பதியை கருணை என்கின்ற அகநிலையில் கருணையை பெருக்கி கொண்டு அந்த மார்க்கத்தின் வழியாக தான் நாம் அதோடு கலக்க வேண்டும், கலக்க முடியும். அப்போது அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி, இந்த உலகத்தில் வாழும்போதே சகத்தே திருத்தி, இந்த உலகம் என்பது அகம்புறம் நிறைந்தது தானே, அகம்புறம் இரண்டும். அகம்புறம் வேறு வேறு அல்ல, இருந்தாலும் ஒரு பாவனைக்கு அகமென்றும் புறமென்றும் இருக்கும். அந்த அகப்புறம் என்ற அந்த இரு நிலைகள் அது அறிந்து உணர்ந்து அனுபவித்து பிறகுதான் அகம் என்பதும் புறம் என்பதும் இல்லை, எல்லாம் ஒன்று என்று உணர்கின்ற பக்குவம் வரும். அந்த அகம்புறம் என்பது ஆன்மாவும் அருட்பெரும் ஜோதியும் என்ற அந்த நிலையில் போனால்தான் பிறகு அகத்தில் ஒடுங்க முடியும். பிறகு அகத்தில் ஒடுங்கி அனகமாக விரிவிட்டு விளங்கும்போது எல்லாம் ஒன்றாக விளங்கும். ஆகவே இந்த சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று இந்த உலகத்தில் இந்த இகத்தை அந்த உடம்புல வாழும், இகம் என்ற அந்த உடம்பு, இந்த உடம்பில் வாழும்போதே பரத்தை பெற்று. இப்போ பரம் என்ற ஒன்று எங்கே இருக்குது? இந்த உடம்பில் உயிரா ஆன்மா என்று சொல்லக்கூடிய சிற்சபையில் அது அழியாத அருட்பெரும் ஜோதி என்கின்ற கருணை ஜோதியாக, நித்திய ஜோதியாக, சத்திய ஜோதியாக நடராஜ பதி என்ற திருநாமத்தோடு விளங்கி கொண்டிருக்கின்றது. இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இறைவன் வருவிக்க விட்டேன் என இங்கே உகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனே. அப்போ இறைவன் என்னை வருவிக்க உற்றது எதனால் என்றால், ஒவ்வொரு ஆன்மாவும் தன் அகநிலையில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி இறைவனை அடைய வேண்டும். அப்போ அருட்பெரும் ஜோதி இறைவன் அவருடைய அடிப்படை நிலை என்ன? அவருடைய என்னுடைய சாதனம், எனக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே அப்படின்னு தான் அவர் கட்டளை இட்டிருக்கார். அந்த கருணையே அடிப்படையாக கொண்டு தான் என்னுடைய மகா மந்திரம், என்னை அடைவதற்கான தாரக மந்திரம் எப்படி இருக்கணும்? கருணையை அடிப்படையாக வைத்து தான் இருக்கணும். ஏனென்றால் கருணையே நம்முடைய உண்மையாக இருக்கின்றது. அதனால் அந்த என்னுடைய உண்மையாகிய கருணை நிலையை அடைவதற்கு மார்க்கமாக தாரக மந்திரம் கருணையின் அடிப்படையிலே விளங்க வேண்டும். இந்த உண்மையைத்தான் வள்ளல் பெருமானார் நமக்கு பேருபதேசத்தில் வெளிப்படையாக விளக்குகின்றார். ஆகவே இன்று முதல் நாம் அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற உண்மை கடவுளை அடைவதற்கு நம்முடைய அகநிலையில் வைத்து பூஜிக்க வேண்டும். அந்த கருணையை எப்படி அகநிலையில் வைத்து பூஜிப்பது? கருணை என்பது ஒரு இயல்பு குணம், அதை அகநிலையில் வைத்து பூஜிக்கணும். எப்படி பூஜிக்கலாம்? இரக்கமுறிவில் என் உயிரும் ஒருவும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இரக்கம் ஒருவில்னா நீங்கினால், இரக்கம் நீங்கினால், தயவு நீங்கிவிட்டால், கருணை இல்லை என்றால் என் உயிரும் நீங்கிவிடும் சொல்கிறாரு. அப்போ உயிர் வேற கருணை வேற, வள்ளல் பெருமானார் வேறு அல்ல. வள்ளல் பெருமானுடைய ஆத்மாவும் வள்ளல் பெருமானுடைய ஆத்மஸ்வரூபமும் அந்த கருணை என்கின்ற அந்த இயற்கையும் வேறு வேறு அல்ல. இயற்கை உருவில் இரக்கம் நீங்கினால், கருணை நீங்கிவிட்டால் என் உயிரும் என் ஆத்மாவும் இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். அப்பொழுது வள்ளல் பெருமான் என்ற ஆத்மாவின் நிலை கருணையாக இருக்கின்றது. ஆகவே அந்த கருணைக்கு வடிவம் யார்? திருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவரை நீங்கள் நம் புறநிலையில் வைத்து வணங்குவதற்கு உரியவர். யாருக்கு அவர் உரியவர்? புறநிலையில் வைத்து வணங்குவதற்கு இவ்வுலகில் உள்ள இந்த சமய மத நெறிகளை உருவங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற புறநிலையில் இருக்கின்ற எல்லா ஜீவர்களுக்கும் அவர் புறநிலையில் கண்டிப்பாக கடவுளாக வணங்கப்பட வேண்டும். அப்படி வணங்கினால்தான் அவர்களுக்கு விமோச்சனம். அதே சுத்த சன்மார்க்க அன்பர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் வள்ளல் பெருமானாரை இன்னும் புறநிலையிலே வைத்து வணங்கி கொண்டிருந்தால் அந்த ஆன்மாவினுடைய அந்த அகநிலை அனுபவம் பெற வேண்டும், இறையருளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால்
அந்த இறைவனுடைய அந்த அருள் வெளிப்படுவதற்கு காரண சாதக சகாயமாக இருக்கின்ற அந்த கருணை என்கின்ற அந்த நிலையை உள்ள வைத்து பூஜை பண்ணணும். அப்போது அந்த கருணையின் வடிவமாக இருக்கின்ற அந்த வள்ளல் பெருமானாரை அகநிலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் சத்திய குறிப்பு. இத்தருணத்தை அவருடைய உண்மையை அகநிலையில் வைத்து பூஜிக்க வேண்டும். இதை மற்றவங்க செய்யறதுக்கு வாய்ப்பில்லை, மற்றவங்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் வள்ளல் பெருமானாரை உணராதவர்கள், உண்மை என்ன என்று தெரியாதவர்கள். அவர்கள் புறநிலையில் வைத்து வணங்குவதற்கு தவறே இல்லை. அப்படி வணங்கிதான் அந்த ஆன்மாவுக்குள் உய்வு பெற வேண்டும். வள்ளல் பெருமானாரை வணங்குகின்றவர்களுக்கு தாழும் குணமும் அமைதியும் அன்பும் அடக்கமும் பண்பு என்ற எல்லா நற்குணங்களும் கண்டிப்பாக விளங்கும். தொடர்ந்து அவரை வணங்கி கொண்டே வருகிறவர்களுக்கு அந்த நற்குணங்கள் சிறந்து விளங்கும், அது சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவருடைய வடிவமே அப்படி. அந்த வடிவத்தை வணங்குகின்றவர்களுக்கு அந்த தயவும் அன்பும் கருணையும் தானாக வரும். பிற உயிர்களை கொல்லக்கூடாது, துன்பம் செய்யக்கூடாது என்ற உண்மையும் அவர்களுக்கு சிறு சிறிதாக அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே வரும். ஆனால் காலங்காலமாக பெருமானாரை புறத்தே வைத்து வணங்கி அந்த நிலையை பெற்றுக்கொண்ட அருளாளர்களாகிய சன்மார்க்க அன்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? அவரை அகத்தே வைத்து வணங்க வேண்டும். அவரை அகத்தே வைத்து வணங்க வேண்டும். அப்படி அந்த ஒரு நிலைக்கு நாம் சென்றோமானால் நம் அகம் விழித்து கொள்ளும். அந்த அகநிலையில் வள்ளல் பெருமானாரை எப்படி வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதாக கேட்கப்படும் போது, ஆன்மாவின் வடிவம் ஜோதி, புறத்தே ஜோதியை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்ற நாம் அந்த ஜோதியின் சொரூபமாக உள்ள அந்த ஆத்ம ஜோதியே அருட்பெரும் ஜோதி என்பதாக நாம் முதலில் பாவனை செய்து வழிபட வேண்டும். ஆத்ம ஜோதியே அருட்பெரும் ஜோதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அம்பலத்தே ஆடல் செய்கின்ற அருட்பெரும் ஜோதியை அந்த ஜோதி வடிவிலேயே நாம் எப்படி புறத்தே ஜோதியை பாவனை செய்து வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் பேருபதத்தில். அதே போல் அந்த ஆத்ம ஜோதி அகநிலையில் நாம் பாவனை செய்து வழிபட ஆரம்பித்தால் அந்த ஆத்ம ஜோதி வேறு யாரும் இல்லை, அருட்பெரும் ஜோதியே. அந்த அருட்பெரும் ஜோதி வேறு யாரும் இல்லை, திருப்பிரகாச வள்ளல் பெருமான் என்கின்ற அந்த சத்திய ஜோதி ஆன்மா. வள்ளல் பெருமானார்னா நாம் நினைக்கிற உருவம் மட்டும் இல்லைங்க, அது ஆன்மா. நாமும் ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, நீங்கள் ஒரு ஆன்மா, எல்லாம் ஆன்மா வடிவம்தான், ஜோதி வடிவனம்தான். ஜோதி வடிவாகிய நமக்கு புறத்தே ஒரு தேகம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சிவ அனுபவத்தை பெறுவதற்கு, ஆன்மாவாகிய நாம் சிவ அனுபவத்தை பெறுவதற்கு தேக சகாயமாகிய தேகேந்திரிய கருவிக்கரணங்கள் சகாயமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வைத்து கொண்டு நாம் அந்த வீட்டில் வாழ்ந்து சிவ அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ சிவ அனுபவம் எங்கே இருக்குது? நம்முடைய அகநிலையில் கருவறையில் இருக்கின்றது. கோவிலில் கடவுள் எங்கே இருக்கிறாரு? கருவறையில் இருக்கிறாரு, போய் கும்பிட்றோம். அதே போல் கருவறை என்பது ஆன்மாவாகி அணுவாகிய நாம் தான் ஆன்மா. இந்த தேகத்தில் நீ யாரெனில் நான் ஆன்மான்னு சொல்கிறார் இல்லையா வள்ளல் பெருமானார் பேருபதத்தில். உடம்பில் நான் யாரெனில் நான் சொல்கிறோம் இல்லையா, அந்த நான் என்பது யார்? ஆத்ம அணுன்றாரு. அந்த ஆத்ம அணு தான் கருவறை. அதுக்குள்ளே தான் கடவுள் அருட்பெரும் ஜோதி பேரொளியோட பெருங்கருணையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு அப்படின்றார் இல்லையா. அப்போ அந்த அருட்ஜோதி என்பது இயற்கை உண்மை கடவுளாகிய திருப்பிரகாச வள்ளல். அந்த திருப்பிரகாச வள்ளல் என்பதே அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதியாகத்தான் வள்ளல் பெருமான் இருக்கின்றதுனால எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராய் திருப்பிரகாச வள்ளலாய் விளங்குகின்ற என்னுடைய குருவே, உன் அருட்பெரும் ஜோதி பிரகாசத்தை என் அகநிலையில் காட்டுவித்தருள் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் அவர் அகநிலைக்கு போகணும். அப்போ தான் நமக்கு அவர் அனகமாக வெளிப்படுவார். அப்பொழுது தான் அவர் அந்த முயற்சிக்கு ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் வரணும். நம்ம புறத்தே வைத்து வணங்குவது என்பது முதல் நிலை. அடுத்த நிலை நமக்கு சாதனம் கருணை ஆனதினாலே அந்த கருணையை எடுக்க சொல்கிறாரு. பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். பூரண இன்பம் என்பது வெளியில் இருந்து வர்றதில்லை, பூரண இன்பம் என்பது அகநிலையில் இருக்கிறது. சரிங்களா? அந்த பூரண இன்பம் என்பது
புறநிலையிலிருந்து அகநிலைக்கு போகும், பிறகு அகநிலையிலிருந்து அனகமாக வெளிப்படும். இப்போ புறநிலையில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது கருணை என்கின்ற அந்த சாதனம்தான் நமக்கு தேவை எனும்போது, அந்த கருணையை பெற்றுக்கொள்வதற்கு அகநிலையில் சார்ந்து இருக்க வேண்டும், அந்த அருட்ஜோதி சார்ந்து இருக்க வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா அம்பலத்தாடும், அம்பலம் என்றால் ஆன்மா, அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே, அம்பலத்தில் இருக்கின்ற ஜோதி தன்னையே நினைமீன்கள், நினைமீன்கள்னா சிந்திங்க என்றாரு, அதையே கவனிங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அம்பலத்தாடும் ஜோதி, ஆதியும் அந்தமில்னாக்கா முடிவு முதல் இல்லாத ஒரு அருட்பெரும் ஜோதி அது. அது புறத்தில் நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் புறத்தில் எப்படி இருக்குது? சூரிய ஜோதியாக இருக்குது, சந்திர ஜோதியாக இருக்குது, அக்னி ஜோதியாக இருக்குது, இப்படி எல்லாமா இருக்குது. ஆனால் அதனுடைய உண்மை நீங்கள் என்ன தான் வெளியில் பார்த்தாலும் அதனுடைய உண்மையை அனுபவிக்கணும் அப்படி என்னும்போது புறநிலை கருவிகள் அதற்கு அந்த அளவுக்கு சகாயம் செய்யாது. பேரின்ப சித்தி, பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அகநிலைத்தான் அதற்கு சரியான இடம். அந்த அகநிலையில் சென்று அனுபவிக்க வேண்டும். ஆதியும் அந்தமுமெல்லாம் அம்பலத்தாடும் ஜோதி, அம்பலம் என்ற ஆன்மாவில் விளங்குகின்ற ஜோதி தன்னையே நினைமீன்கள், அந்த உள்ளே இருக்கின்ற ஜோதியே நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்கிறாரு. பிறகு எப்படி இன்னும் அதுக்கு நம்ம போகாமல் இருந்தால் என்ன பயனை காண முடியும்? பிறகு எந்த லாபமும் பெற முடியாது, நாம் அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியாது. பெருமானை பற்றி புகழ்ந்து பேசலாம், பாடலாம், சிந்திக்கலாம், எல்லாம் சந்தோஷப்படலாம், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்பம்தான். வள்ளல் பெருமானர் என்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை, அருட்ஜோதியை, சுத்த தயா பெரும் கருணை ஜோதியை அகநிலையில் வைத்து நாம் அனுபவிக்கும் போதுதான் அது பேரின்பம் சொல்கிறாரு. பெரிய தயவுடைய அறிவு, பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். ரெண்டாவது அருட்பெரும் ஜோதிக்கு. அப்போ பெரிய தயவுடைய அறிவு, யாருடைய அறிவு பெரிய தயவு? கடவுளுடைய தயவு தான் பெரிய தயவு. அப்போ பெரிய தயவு யாரிடத்தில் உள்ளது? வள்ளல் பெருமானிடத்தில் உள்ளது. அந்த வள்ளல் பெருமானார் பெரிய தயவுடைய அறிவாக இருப்பதனால் அந்த வள்ளல் பெருமானார் என்பது ஒரு மனித தோற்றத்துக்கு நீங்கள் வரவே கூடாது. இப்போது அகநிலை வைத்து பூஜிக்கும் போது அது ஒரு ஜோதி நிலையில் இருக்குது, அது அருட்ஜோதியாக இருக்கிறது, அதுவே நம்முடைய ஆத்ம ஜோதியில் விளங்குது. ஆகவே அகநிலையில் இந்த உண்மையைத்தான் வள்ளல் பெருமானார் நமக்கு அறிவிக்கின்றார், தெரிவிக்கின்றார். வருவிக்க உற்றதின் நோக்கமே இதுதான். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். இறைவனால் நான் வந்ததுக்கு காரணமே உங்கள் இகத்தே, உங்களுக்குள்ளே இருக்கிற பரத்தை நீங்கள் பெறணும் என்பதுதான். ஆகவே தான் புறத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி இப்போது நமக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் நாம் அகநிலையில் வைத்து அருட்ஜோதியை நாம் வழிபட வேண்டும். தெரியலையா, புரியலையா, அவரையே கேட்கணும். அப்பா, நீ வருவிக்க விட்டதன் நோக்கமே என்னுடைய இகத்தே இருக்கின்ற அந்த பரத்தை நாம் பெறுவதற்காகத்தானே. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியலன்னு கேளுங்க. யார்கிட்ட போவீங்க தெரியலனாக்கா? எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமானாரே குரு. சாகா கல்வியை போதிக்கக்கூடியவர். சாகா கல்வியை வெளியில் எவ்வளவு சொன்னாலும் அது நிறைவு பெறாது, அது இந்த ஆன்மாவுக்கு விளக்கம் பெறாது. ஆகவே சாகா கல்வி என்பது இறைவனால் உள்ளிருக்கும் அருட்பெரும் ஜோதியால் எடுக்கப்பட வேண்டிய பாடம். அந்த பாடத்தை அருட்பெரும் ஜோதியாகவே இருந்து பயின்றவர், அருட்பெரும் ஜோதியாகவே இருந்து பயிலுக்கின்றவர், நமக்கு சொல்லுகின்றவர். அந்த சாகா கல்வி கரை கண்ட சதுரனின் பேரொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை அகநிலையில் வைத்து எல்லாம் வல்ல திருட்பிரகாச வள்ளலே அருட்ஜோதி பெருங்கருணை பெருமானே எனக்கு உண்மையை உணர்த்தி அருளுக என்று கேட்டு கேட்டு நாம் அகநிலையில் விழிப்பு கொள்ள வேண்டும். அதற்கு தான் வள்ளல் பெருமானார் இங்கே இந்த உலகத்தில் வருவிக்க உற்றது. அப்பேற்பட்ட அந்த இறைவனின் பெருங்கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால்தான் இம்மனித பிறவியை கடக்க முடியும். பெருங்கடலை, பிறவி எனும் இறப்பு பிறப்பு எனும் பெருங்கடலை நீந்துவதற்கு அகநிலை கருணை வழிபாடே பெருங்கருணையாக உள்ளது. அதற்கு மகாமந்திரம் பெருத்த சகாயம் செய்யும். சத்தியம் சத்தியம். அதற்கு சாட்சி வள்ளல் பெருமானார் பெற்றுக்கொண்ட அந்த நித்திய பேரின்ப சுகவாழ்வே அதற்கு சாட்சி. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட மந்திரமும் மகாமந்திரம்தான் திருமந்திரமாகி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த 3 அருட்பெரும் ஜோதியும் சுத்த பிரணவ ஞான தேகமாக விளங்கும்.
சுத்த பிரணவ ஞான தேகம், ஸ்தூல தேகம், சூட்சம தேகம், காரண தேகம். இந்த 3 தேகங்களும் யாருடையது? அருட்பெரும் ஜோதியினுடையது. இந்த 3 தேகங்களிலும் இந்த அருட்பெரும் ஜோதி வெளிப்படும் போது அதுவே சுத்த பிரணவ ஞான தேகமாக விளங்கும். காயத்ரி மந்திரம் என்றால் காயம் என்றால் காயம் என்றால் உடம்பு, திரி என்றால் 3 உடம்பு சுத்த பிரணவ ஞான தேகம். சூல சூட்சம காரண, இந்த சூல சூட்சம காரணத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றுவதற்காக இந்த மந்திரம், காயத்ரி மந்திரம் வழங்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு வழங்கியதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானால் போற்றப்படுகின்ற மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை தினந்தோறும் நாம் ஜபம் செய்து, ஜோதியை பார்த்து ஜபம் செய்து வழிபட்டு, பின்பு கண்களை மூடிக்கொண்டு அகநிலையில் அந்த அருட்பெரும் ஜோதியை பாவனை செய்து வாழ்ந்து வந்தோமானால் நம்முடைய அசுத்த மாயா திரையோடு கூடிய சுத்த மாயாத்திரை விலகி ஆன்ம பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி, அந்த பிரகாசத்தை நாம் கண்டு கழித்து அனுபவித்து அதுவாக நின்று வாழலாம். எவ்வளோ உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற சிந்தனையுடைய அருளாளர்கள் ஒவ்வொருவரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழும்? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு துன்பம் செய்யாத வகையில் இந்த உலகம் மாற வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவர்களும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாத எண்ணத்தாலும் வாக்காலும் செயலாலும் துன்பம் செய்யாமல் வாழும் ஒரு நிலை வேண்டும். அப்போது இந்த உலகம் எப்படி வாழணும்? ஒவ்வொரு ஜீவனும் இரக்கத்தோடையே வாழ வேண்டிய நிலைதான் அந்த அருட்பெரும் ஜோதி காலம், சுத்த சன்மார்க்க காலம். அந்த காலம் வருவதற்கு இந்த ஜீவர்கள் அந்த பக்குவத்தை அடைய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவனால் அந்த உபதேசிக்கப்பட வேண்டும். உபதேசம் என்றாலே மந்திரம்தான். ஆகவே அந்த இறைவனுடைய சொரூபத்தை, உண்மையை அந்த ஆன்மாவுக்குள் செலுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு திரண்ட இறைவனின் உண்மை சொரூபம், திரண்ட ஒரு பொருள் தேவைப்படுது. அதுதான் மந்திரமாக இருக்கிறது. அந்த மந்திரம், இந்த மகா மந்திரத்தை வள்ளல் பெருமானார் விரைந்து எல்லோருக்கும் உபதேசம் செய்வார். மகாமந்திர உபதேசியாகிய வள்ளல் பெருமானார் இந்த உபதேசத்தை விரைந்து செய்வார். யாருக்கெல்லாம் அது கேட்கின்றதோ அவர்களெல்லாம் விளக்கம் பெறுவார்கள். அந்த விளக்கம் பெறுவர்கள் இங்கே மட்டுமல்ல, எந்த மூலை முடுக்கிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த மகாமந்திரம் உபதேசித்தே எல்லோரின் சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து, முதலில் புறத்தை அடைவிப்பார், பின்பு புறத்தில் அடைவித்த அந்த சன்மார்க்க அந்த சங்கத்தை சார்ந்த அடியார்களெல்லாம் அகத்தை அடைவிக்கப்படுவார்கள். இந்த புற நிலையில் இருக்க சன்மார்க்க சங்கத்தை அடைவிப்பதற்கும் இந்த புலைக்கொலை தவிர்த்து கொண்ட சன்மார்க்க கருணை நெறியே தேவை. அதே போல் அகத்தை அடைவிப்பதற்கும் புலைக்கொலை தவிர்த்து கொண்ட நெறியாகிய கருணை நெறியே தேவையாக உள்ளது. ஆகவே கருணை என்பது வெறும் புறத்தில் உள்ள ஜீவர்களுக்கு கருணை செய்வது மட்டும் கருணை அல்ல. நம்முடைய ஜீவனுக்கு நாம் கருணை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சத்தியமாக ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மனுடைய நாமாகிய இந்த உயிர், நாமாகிய இந்த உடம்பு நாம் அனுபவிக்க வேண்டும். வள்ளல் பெருமானார் கேட்கின்றார் ஒரு கேள்வி, நம்மை பார்த்து என்ன கேட்கின்றார்? அப்பா, உன்னையே நீ அறியாவிடில் எதை நீ முழுமையாக அறிய இருக்கின்றார்? சிந்தித்து பாருன்னு கேட்குறார். உன்னையே நீ அறியாவிடில் வேற எதை நீ முழுமையாக அறிவாய்? அப்போ நம்மை நாம் அனுபவிப்பது என்பது என்ன? நாம் என்றால் யார்? இப்போது உடல், பொருள், ஆவி, இந்த 3 தான் நாம். தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், 3ம் நாமவா இருக்கிறோம். அப்போது இந்த தேகத்தை அனுபவிக்கணும், இந்த தேகத்தை அனுபவிக்கணும், கருவி கரணங்களை அனுபவிக்கணும், ஜீவனை அனுபவிக்கணும். அந்த ஜீவனை அனுபவிக்கும் போது தான் பிறகு ஆன்மாவை அனுபவிப்போம். ஆன்மாவுக்கு ஆதாரமாகி அருளை அனுபவிப்போம். அருளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற சிவத்தை அனுபவிப்போம். சிவத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற சுத்த சிவவெளி, சுத்த சிவநிலையாகி அருட்பெரும் ஜோதி அனுபவிக்க முடியும்.
அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாக இருப்ப அருட்பெருஞ்சோதியே இத்தனை நிலையை கடந்து 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 அது சுத்த சிவமே சிவமாகி, சிவமே அருளாகி, அருளே ஆன்மாவாகி, ஆன்மாவே ஜீவனாகி, ஜீவனே மனம் கருவி, மனம் புத்தி சித்தமாகி, அகங்காரமாகி, அந்த கரணங்களே புறத்தில் தேக கருவிகளாகி இப்படி விளங்குது. அப்போது எல்லாமே கடவுள் தானே. அப்போ இந்த தேகத்தை எப்படி ஏன் புண் போல பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க? கடவுளுடைய அனுபவத்தை பெறுவதற்கு இந்த தேகமே சகாயமாக உள்ளது. தேகத்தை விட்டால் இறைவனை அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் தேகத்தை பொன் போல பாதுகாக்கணுன்றாரு. பொன் என்றால் தங்கத்தை வச்சு வச்சு பூட்டி பூட்டி பாதுகாக்கிறோம் இல்லை, வீட்லேயும் லாக்கர்லேயும். அதே போல் இந்த தேகத்தை எதை வைத்து பாதுகாக்கணும்? கருணையை அடிப்படையாக வைத்து பாதுகாக்கணும். அப்போ தான் இந்த தேகம் நிற்கும். கருணை இந்த தேகத்தில் கண்ணோட்டம் சொல்லுவாங்க. கண்ணில் கருணை இல்லைனாக்கா அந்த கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. காதில் கருணை இருக்கணும். பிறருடைய குறைகளை நாம் போக்குறோமோ இல்லையோ கருணையோடு கேட்டு அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். வாயினால் இனிமையான சொல்ல பேசி அவர்களை மகிழ்விக்கணும். உணர்வு கருணைமயமாக இருக்கணும். இப்படி சாப்பிட்ற உணவில் கருணை இருக்கணும். கருணை இல்லாத உணவை சாப்பிட்டு கருணையை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. கருணையுள்ள உணவை சாப்பிடணும். கருணையற்ற உணவுகளை தவிர்க்கணும். கருணையற்ற வார்த்தைகளை செவிப்பட கேட்கக்கூடாது. கருணையற்ற காட்சிகளை பார்க்கக்கூடாது. இப்படி இந்த தேகத்தையே தெய்வ நிலைக்கு உயர்த்தணும். மனம் புத்தி சித்தி ஆங்காரம் இதையெல்லாம் தெய்வ நிலைக்கு உயர்த்தணும். இப்படி எல்லாமே தெய்வ அம்சமாக மாறிக்கிட்டே வரணும். இதுதான் ஒழுக்கமாக வச்சாங்க பெருமானார். அருளை அடைவதற்கு 4 ஒழுக்கங்கள் அவசியம்னு சொன்னாங்க. இதெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பல யூடியூப்பில் பெரியார்கள்லாம் இப்போ சன்மார்க்க நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க, கேட்குறோம். ஆகவே எவ்வளவு கேட்டாலும் கடைசியில் முடிகிற விஷயம் ஒன்று தான். சண்டமம் வேத மொழி யாதொன்று பற்றி இதுதான் முற்றும் என்று உண்மையை உணர்க, பிரமாணத்தால் உணர்க என்று வளர்ப்பெருமான் சொன்னது போல், நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அடைய வேண்டிய லாபம்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித பிறப்பில் தான் நாம் அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியும். அதற்கு பேர் சுத்த சிவா அனுபவம் என்கின்ற அருட்பெரும் ஜோதி அனுபவம். அதை மனித பிறவி தவிர வேறு எந்த பிறவியிலும் அறிய முடியாது. அதுவும் மனித பிறவியிலும் சுத்த சன்மார்க்க கொள்கையை சார்ந்து இருக்கின்ற சுத்த சன்மார்க்க சங்கத்து அடைவிக்கப்பட்டு சுத்த சன்மார்க்க நெறியில் பயில்கின்ற சுத்த சன்மார்க்க நெறியில் விளங்குகின்ற ஆன்மாவுக்குள் மட்டுமே சத்தியத்தை உணர முடியும் அன்றி உண்மை கடவுளை அனுபவிக்க முடியுமே அன்றி சுத்த சன்மார்க்கத்தை சாராத எந்த ஜீவர்களாலும் நிச்சயமாக உண்மை கடவுளை அனுபவிக்கவே முடியாது. இது சத்தியம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தத்துவங்களையெல்லாம் கடந்தவர். தத்துவங்களையெல்லாம் கடந்து நிற்கின்ற இறைவன் தான் அருட்பெரும் ஜோதி. கடவுள் என்றாலே எல்லா பெரிய பெரிய மகான்களெல்லாம் எவ்வளவோ தத்துவங்களை கடந்து அறிந்து கொண்டால் தானே முடியும் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆம், எல்லா தத்துவங்களையும் கடந்தவர் தான். எல்லா தத்துவங்களை கடந்துதான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவாதீதில் அப்படின்னு ஒரு பாடல் வருது. தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்ற ஒரு இறை ஆற்றலை இந்த தத்துவங்களை கடப்பதற்கான முயற்சி ஏதும் செய்யாமல் எப்படி அடைய முடியும்? கருணையினால் எப்படி அடைய முடியும்? கருணை மட்டுமே இருந்தால் தத்துவங்களை கடந்த முடிஞ்சிருமா? ஆம், வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, அப்பா திரையோதச நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? திரையோதச நிலை என்பது 13வது ஆகிய அருள்நிலை. அந்த அருள்நிலையை அடைவதற்கு எத்தனை வழி சொல்கிறாரு? 13வது நிலை. அதற்கு முன்பாக இருக்கின்ற நிலைகளை சொல்கிறாரு. பூதநிலை, கரணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயாநிலை, அசுத்த மகா மாயாநிலை, சுத்த மாயநிலை, சுத்த மகாமாயநிலை, சர்வ மகாமாயநிலை, குண்டலி நிலை, பிரணவ நிலை, பரிகிரக நிலை, அருள்நிலை, திருவருள் நிலை. இது 13வது நிலையில் இருக்குது. மேற்படி இந்த நிலைகளை இந்த பூதநிலை, மோகினி நிலை, அசுத்த மாயநிலை, இப்படி குண்டலி நிலை, பிரணவ நிலை கடந்து 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 13வது நிலைக்கு தான் அருள்நிலையை திருவருள் நிலையை அடைய முடியும். இதெல்லாம் கடக்காமல் அதை அடைய முடியாது, அருளிய முடியாதுன்றார். அப்போ இத்தனை நிலைகளை கடந்து வர்றது
எப்படி முடியும் அப்படி என்னும்போது பெருமானார் சொல்கிறார், இதை பாடத்தால் அறிந்து கொள்ள முடியாதுன்றார். நீ பாடம் படித்து இந்த நிலையெல்லாம் கடந்து கடந்து வர முடியாது, பாடம் பிடிச்சி நீ அதுக்கான முயற்சியை பண்ணி படிப்படியாக கடந்து வர முடியாதப்பா. அப்படி ஒரு கால் வந்தவர்கள் யாராவது இருந்தால், அருளாளர்கள் தத்துவங்களை கடந்த தத்துவாதீதர்கள் இருந்தால், அது நேரம்தான் வேஸ்ட்டு, நேரம்தான் வீண், கால விரயம். அது அந்த காலத்தில் கருணையின் அடிப்படையில் சன்மார்க்கம் என்கின்ற சத்திய நிலை போதிக்கப்படலை. அதனால் வேறு வழி இல்லை, அப்படி தான் போயாகணும். முதலெல்லாம் செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் திருச்சி வரையும் போகிறோம், தமிழ்நாடு முழுக்க போகிறோன்னா அப்போல்லாம் பைபாஸ் போடலை, ஊருக்குள்ளே போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது அப்படி இந்த காலம் அப்படி தான் பண்ணோம். இப்போ பைபாஸ் போட்டாச்சு, எல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறாங்கல்ல பைபாஸ் ரூட்டில் ஆனந்தமாக. அப்போ இதே போல தான் சுத்த சன்மார்க்க காலம் விளங்குவதற்கு முன்னாடி இருந்த தத்துவங்களை கடந்து தான் கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணுற காலம் ஒன்று இருந்தது. முயற்சி பண்ணாங்க, தவறு கிடையாது, அது முடிஞ்சு போகுது. இப்பொழுது அதே போல் அதே ரூட்டில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதனால தான் ஷார்ட் ரூட்டு சுத்த சன்மார்க்கம் வந்துடுச்சு. கருணையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால், கருணையின் உண்மைய நிலையை அறிந்து கொண்டால் எல்லா தத்துவங்களையும் கடந்துடலாம். அதான் பெருமானார் சொல்கிறாரு, அப்பா இதை பாடத்தால் அறிய முடியாது, வேறு எந்த வகையால் அறிய முடியும் எனில். அவரே பதில் சொல்கிறாரு வள்ளல் பெருமானார் உடனடி பகுதியில் படிங்க. வேறு எந்த வகையால் இதை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி எனில், ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும். அப்பொழுது அருட்சக்தி பதியும். அருட்சக்தி பதிந்தவுடன் அறிவு விளங்கும். பிறகு பெற வேண்டிய சிவ அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு, இது யார் சொல்கிறது? வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அவர் பல முயற்சி பண்ணி பல தத்துவங்களை கடந்தவர், பல யோக சாதனைகளை செய்தவர். எல்லாமே அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது, அவருக்கு தெரியாத வித்தையே கிடையாது, அவர் பெற்றுக்கொள்ளாத சித்தி வல்லபங்களே கிடையாது. எல்லாத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டவர், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அறிந்து உணர்ந்தவர். கடைசியில் என்ன பண்ணுறாங்க? கருணையினால் நாம் பட்ட துன்பம் நம் பிள்ளைகள், நம் ஆன்மாவுக்கு, ஆன்ம சகோதரர்கள் படக்கூடாது என்பதனால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினால், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினால் இதை தெரிவிக்கின்றேன், தெரிவித்தேன், தெரிவிப்பேன் என்றார் ஐயா. என்ன தெரிவிக்கிறாரு ஐயா? கருணையே போதும், கருணையே சாதனம், கருணையை வைத்துக்கொண்டு நீ கடவுளின் அருளை பெறலாம், சத்தியம் போட்டு சொல்கிறாருங்க ஐயா. பிறகு நமக்கு என்ன, ஏன் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு? ஏனென்றால் இந்த மார்க்கம், இந்த காலம் சுத்த சன்மார்க்க காலம். சுத்த சன்மார்க்க காலத்தில் சுத்தம் என்பது கடந்தது, எல்லாவற்றையும் கடந்தது. சுத்தம் என்றால் எல்லாவற்றையும் கடந்தது. சன்மார்க்கம் எல்லாவற்றையும் கடந்த சத்திய மார்க்கம். எதை எல்லாவற்றையும் கடந்த மார்க்கம்? சுத்தம் என்பது கடவுள், சரிங்களா? அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லா தத்துவங்களுக்கும் அதீதமானவர். அதீதமான கடவுளை நீ போய் தத்துவங்களை கடந்து போய் அடையணும்னு நினச்சினாக்கா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது ஃபெயிலியர் ஆகிடும். இதுவரை யாரும் கடந்து தத்துவங்களை கடந்து கடவுளை போய் அடையலைங்க. இதுவரையும் கருணையினால் அடைந்து விடலாம். ஏனென்றால் இறைவன் தத்துவாதீதன். ஆனால் இறைவன் கருணைக்கு அதீதமானவன் அல்ல, தத்துவங்களுக்கு அதீதமானவன் இறைவன். ஆனால் தனிப்பெரும் கருணைக்கு அதீதமானவன் கடவுள் அல்ல, தனிப்பெரும் கருணைக்கு உட்பட்டவனே கடவுள். ஆகவே நீ கருணையை சாதகமாக வைத்து கொண்டால் அந்த கருணையில் அடங்கியிருக்கின்ற கடவுளை அடைந்து விடலாம். நீ தத்துவங்களுக்கு உட்பட்டால் தத்துவங்களை கடந்து போக போக அவரும் போய்கொண்டே தான் இருப்பார். ஆகவே நாம் தத்துவங்களை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. கருணையை சாதகமாக கொண்டு கருணையை முழுமையாக பெற்றுவிட்டால், கருணை என்பது நமது உடல் பொருள் ஆவியில் ஊடுருவி கலந்து விட்டால், அன்பு நிறைந்து விட்டால், அன்பினால் இந்த உயிரும் உடலும் பொருளும் ஆவியும் எல்லாம் நிறைந்து விட்டால், இன்னும் விளக்கமாக சொல்லனாக்கா இந்த உடம்புல இருக்கிற உயிராகி ஆன்மாவில் கருணை நிறையணும், அன்பு நிறையணும். அந்த ஆன்மாவுக்கு துணையாக இருக்கின்ற சிரசில் உள்ள எல்லா அணுக்களும் கருணை மயமாகணும், கருணை அணுக்களாகணும், அன்பு அணுக்களாகணும். தேகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அன்பு நிறைந்த அணுக்களாக மாறணும். அதற்கு இந்த உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் என்ன ஆகணும்? வெற்றிடமாகணும். எல்லா அணுக்களிலும் என்ன இருக்குது? அடைப்பட்டு இருக்குது. என்ன? வினைகள் அடைப்பட்டு இருக்கிறது, கர்மங்கள் அடைப்பட்டு இருக்கிறது.
இதையெல்லாம் வெற்றிடமாகணும். அந்த ஆன்மாவுக்களெல்லாம் வெற்றிடமாகணும். அந்த வெற்றிடம் என்பது அந்த ஆன்மா, அந்த அணுக்கள் எல்லாம் வெடித்து சிதறணும். வெடித்து சிதறி அது ஸ்பேஸ் வெற்றிடமாகணும். அது இப்படி தான் ஆகும். அதுதான் முறை, அதான் சிஸ்டம். ஞானிகளுக்கெல்லாம் அப்படி ஆகி தான் அப்படி ஆகிறாங்க. ஆனால் அவர்கள் சிரசில் உள்ள அணுக்களை மட்டும் வெடித்து சிதற வைத்து அது உள்ள வெற்றிடமாக்கி அதில் அருளை நிரப்பிக்கொண்டு அவர்கள் ஆத்ம ஜோதியில் கலந்துடுறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் சிரசில் உள்ள அணுக்களில் மட்டும் அருளையும் அன்பையும் நிறைக்கல. உடம்பில் உள்ள அணுக்களில் எல்லாம் அவர் அருளையும் அன்பையும் நிறைத்து கொண்டார். திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ எனது ஊட்டெடுத்து எனது உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குரமை உணர்ச்சி அருளாயோ. உருக்கி அமுது ஊட்டெடுத்து எனது உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற. ஒளிமயம் எப்படி ஆகும்? அருள் ஒளியால் நிறையணும். அந்த அருள் ஒளி இந்த அணுக்களில் பாயணும். அப்படி பாயும்போது அதுக்கு இடம் இருக்கணும். அது இடம் இருந்து அணுக்களே அருள் ஒளி அணுக்களாக மாறணும். அதுக்கு இருக்கின்ற அணுக்களினுடைய நிலை மாறணும். எப்படி மாறும்? இது பலமுறை சொற்பொழிவில் நம்ம சொல்லியாச்சு. பெருமானுடைய கருணையினால் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் மாறணும், முதல் அடிப்படை. பிறகு இந்த மனம் புத்தி சித்தம் ஆங்காரெல்லாம் தூய்மை பெறணும். எல்லாத்துக்கும் அணுக்கள், உண்ணுகின்ற அணுக்கள், அது அந்த அணுக்கள் இந்த உணவை உண்டு தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம சொல்கிறதெல்லாம் நாம் உயிர். இந்த உடம்பு முழுக்க அணுக்களால் நிறைந்தது. ஸோ இந்த அழியும் நிலையிலிருந்து இருக்கின்ற இந்த அணுக்களை அழியா அணுக்களாக மாற்றணும். அந்த அழியாத நிலை என்பது எது? தத்துவங்கள் அழிந்துடும், தத்துவங்கள் மாறும். கருணையும் அன்பு மட்டும் மாறாது. அது இறைவனுடைய இயற்கை சொரூபம். அது கருணையும் அன்பு மட்டும் மாறாது. மாறாத நிலையில் உள்ளவை அந்த கருணையும் அன்பு என்ற உணர்ச்சி. அந்த கருணை அன்பு என்கின்ற அந்த அறிவு, கருணை அன்பு என்கின்ற அந்த உணர்ச்சி இந்த அணுக்களுக்கு அந்த கருணை அறிவும் கருணை அன்பும் போகணும். அந்த உணர்ச்சி அந்த அணுக்களுக்கு செலுத்தப்படணும். எப்போ செலுத்தப்படும்? இந்த ஆன்மா என்கின்ற தலைவனாகிய நாம் அந்த கருணை அறிவும் கருணை அன்பையும் கருணை உணர்ச்சியும் பரிபூர்ணமாக பெற்று அந்த அருள் நிலையோடு விளங்கும்போது தான் நம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அருளை வைத்துக்கொண்டு ஆன்மாவாகிய நாம் இந்த தேகத்தில் இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் செலுத்தி அருளல் வேண்டும். செலுத்துகின்ற ஆற்றலையும் உள்ளிருக்கின்ற அருட்பெரும் ஜோதியே கொடுத்து செலுத்தி அருளும். அப்படி செலுத்திய பிறகுதான் இந்த உடம்பு அழியா உடம்பாக நித்திய உடம்பாக மாறும். இவ்வளவு பெரிய ப்ராசஸுக்கு நமக்கு இதற்கு முன்பு இருந்த எந்த ஒரு அருளாளர்களுக்கும் அது வாய்ப்பு இல்லாமல் போனது. காரணம், அவர்கள் அந்த நிலையை அடையவில்லை. அந்த நிலையை அடைவதற்கான காலமும் கனியவில்லை. இப்பொழுது சுத்த சன்மார்க்க காலம் கருணையை அடிப்படையாக கொண்டது. அப்போதெல்லாம் தத்துவங்களை கடந்து அருளை அடைய வேண்டும் என்று முயற்சித்து தத்துவங்களை கடந்தவர்கள் அந்தந்த நிலையில் அந்தந்த இன்பத்தை அனுபவித்து விட்டு உடலை விட்டார்கள். இப்பொழுது தத்துவங்களுக்கு முக்கியத்துவம் அல்ல, தத்துவங்கள் தானாகவே கடந்து விடுவோம். எப்பொழுது? ரோடு வழியாக போனால் தான் நம்ம ஊருக்கு போய் சேரணும்னு அவசியம் இல்லை. ரோட்டில் போனால் எவ்வளவோ தடைகள் இருக்குது. வேடிக்கை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், மலையை பார்க்கலாம், காடை பார்க்கலாம், மேடை பார்க்கலாம், நீதி விஷயம் பார்க்கலாம். எவ்வளவோ வேடிக்கையை பார்த்துக்கினே இந்த பூமியில் பயணம் பண்ணி ஒரு இடத்த அடையலாம். ஆனால் வான்மார்க்கமாக போகும்போது எந்த விதமான பார்வைக்கும் எந்த விதமான காட்சியும் கிடைக்காது. ஆனால் போய் சேர வேண்டியதை சீக்கிரத்தில் சேர்ந்துருவோம். அதே போல் சுத்த சன்மார்க்கம் என்பது வான்வழி பயணம். அதுக்கு தடைகளே கிடையாது. அப்படி தடையற்ற மார்க்கமாகிய வான்வழி மார்க்கமாகிய அருட்பெரும் ஜோதி மார்க்கம் கருணை மார்க்கம். ஆகவே தான் கருணையின் வழியில் வந்தவர்களுக்கு இந்த தேகம் சித்திக்கும் என்பது வள்ளல் பெருமானுடைய அந்த சத்திய நெறி போதிக்கின்றது. ஆகவே வள்ளல் பெருமானுடைய வருகை கருணையே வடிவாய் விளங்கி கருணையே வடிவான இறை அருளை பெற்று கருணைமயமாக ஆவதே என்பதை உணர்த்த வந்த திருநாள் தான் வருவிக்க உற்றுநாள். ஆகவே அந்த உண்மை கடவுளாகிய உண்மை பொதுநெறியில் விளங்குகின்ற அந்த உண்மை பொதுநெறியில் உண்மை கடவுளை காட்டுகின்ற சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து வள்ளல் பெருமானுடைய தெய்வ திருவடிகளை பற்றி நாம் ஐயா இகத்தே பரத்தை பெறுவதற்கு நான் விழைகின்றேன், எனக்கு அந்த இகத்தே பரத்தை காட்டுவித்தருள வேண்டும், அனுபவிக்க செய்தருள வேண்டும் என்று பெருங்கருணையோடு அவரை பணிந்து வணங்கி நின்றால், அகத்தும் புறத்தும் பணிந்து வணங்கி நின்றால் நமக்கு தெரிவிக்க வேண்டியதுகளை தெரிவித்து நமக்கு வழங்க வேண்டியவர்களை எல்லாம் வழங்குவித்து நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பார்.
அதுவே இந்த பெருமானாரை வருவிக்க விட்டதின் நோக்கம். நம்மை வாழ்விக்க வந்த வள்ளலுக்கு அனந்த கோடி வந்தனங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நாம் வாழ்வோம், ஆனந்த வாழ்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே துணை. நன்றி, வணக்கம்.